ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். கோடை காலம் வந்துருச்சு. நம்ம இனிமேலுக்கு கூழ் குடித்தா நல்லாயிருக்கும். அதுவும் கம்பங்கூழ்னா இன்னும் ஸ்பெஷல். கம்பில் வந்து கால்சியம், இரும்பு சத்து, புரத சத்துலாம் அதிகமாக இருக்குது. அதனால் கம்பு குடித்தா ரொம்ப நல்லது, உடம்புக்கும் குளிர்ச்சி. இன்றைக்கி நான் கம்பு கூழ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் கம்பு எடுத்துக்கிட்டு நல்லா புடச்சி சுத்தம் பண்ணிக்கிட்டு கழுவிட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். ஊற வச்சுட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த ஒரு கிண்ணத்தில் எந்த கிண்ணத்தில் எடுத்துருக்குமோ அதே கிண்ணத்தில் 3 கப்பு தண்ணி ஆகும். ஏன்னா ஊற வச்சதுனால 3 கப்பு தண்ணி போதும் நம்மளுக்கு. அதனால் ஒரு 2 கப்பு தண்ணி வந்து குக்கரில் ஊற்றிட்டு மீதி ஒரு கப்பை பக்கத்து அடுப்புலேயே போட்டு வச்சிருந்தோம்னா அது கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். வேணுங்கிறப்ப தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து மாவை கலந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கைவிடாமல் கிண்டினா தான் உங்களுக்கு கட்டி பிடிக்காமல் இருக்கும். இல்லாட்டி கட்டி பிடிச்சிரும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா தண்ணியாக இருக்கிற மாரி இருக்கும். ஆனால் தண்ணியாக இருக்காது. ஆறுனதும் சரியாக போயிடும். வேக வச்சு நல்ல வெந்த பிறகு நசுக்கி பாருங்கள். வெந்த பிறகு மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு அப்போ தான் தம்மில் கடந்தால் நல்லா வெந்து போயிடும். வெந்தது தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆறுனது கட்டியாக போயிடும். அதுக்கப்புறம் நல்லா ஆறுனது நைட்டு தூங்க போகல தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுட்டு தூங்கிடுங்க. காலம்பரம் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கும். அப்புறம் என்ன, அதோட தயிர் கலந்து சின்ன வெங்காயம்லாம் அரிஞ்சு போட்டு வத்தை, மோர் மிளகாய் எது வேணுங்கிறது தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த கூழ் கோடைக்கு நல்ல குளிர்ச்சியான பானம். சாப்பிடுங்க. அப்புறம் போன வாரம் நான் கேட்ட விடுகதைக்கு விடை வெண்டைக்காய். இந்த வாரம் விடுகதை ஒரு வீட்டுக்கு 2 வாசல். அது என்ன? இந்த விடுகதைக்கு விடையை நீங்கள் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். கம்புக்கூழ் ரெடி ஆகிடுச்சு. கம்புக்கூழுக்கு நான் மோர் மிளகாய், கொத்தரங்காய் வத்தை, சின்ன வெங்காயம் வச்சு சேர்த்துக்கிட்டோம். நாங்கள் தயிர் கலந்து குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. வயிறு நல்லா கூலிங்காக இருக்கும், உடம்புக்கும் சத்து. வெயில் காலத்தில் அடிக்கடி நம்ம இதை சாப்பிட்டா கம்பு சேர்த்திட்டா ரொம்ப நல்லது. வாரம் ஒன்று பார்த்து நம்ம கம்புக்கூழ் குடிக்கணும். கேழ்வரகு கூழ் குடிக்கலாம். கம்புக்கூழ் இன்னும் விசேஷம், ரொம்ப சத்து. எங்கள் வீட்டில் இன்றைக்கி கம்புக்கூழ் தான். காலம்பரை எப்படி கெட்டியாகிடுச்சு பாருங்கள். அப்படியே சராவாக வரும். எடுத்து வச்சு தயிர் கலந்து சாப்பிட வேண்டியதான். அப்புறம் என்ன, எல்லோரும் கம்பங்கூழ் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும் உடம்புக்கு. வெயில் காலத்துக்கு நல்ல பானம் இதான். கூழ் குடித்தா நல்லது. எங்கள் வீட்டில் வாரம் ஒட்டுப்போ கம்புக்கூழ் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாய்.